Hi viewers, welcome back to Amudha's kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம டீ கடை ஸ்டைல்ல ஆனியன் பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்ப்போமாங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கிட்டேங்க. இங்க பாருங்க. இந்த கப்பால ஒரு கப். நான் 1 கிலோ கடலைப்பருப்பு வாங்கி மிஷினில் அரைச்சி வச்சிடுவேன். அதே யூஸ் பண்ணுவாங்க. இது 2 ஸ்பூனு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. 2 ஆனியன் இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது காரப்பொடிங்க 1 டேபிள் ஸ்பூன் போதும். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. சோம்பு வந்து 1/2 டீஸ்பூன் இப்படி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் நுணுக்கி அப்புறமேட்டு போட்டுக்கலாம் கலக்கிறப்ப. கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதுதான் இதற்கான தேவையான பொருட்கள். இப்போ கடாய் ஒன்று எடுத்து அதில் தேவையான அளவு ஆயில் எடுத்து ஊற்றிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனியனுக்கு என்னென்ன பக்கோடிக்கு தேவையானதெல்லாம் நான் சொன்ன அந்த கடலை மாவு, அரிசி மாவு, காரப்பொடி 1 டீஸ்பூன், சோம்பு அது நுணுக்கினது, தேவையான அளவு உப்பு, ஆனியன் நறுக்கினது 2 ஆனியனுங்க. இது ஸ்ட்ரைட்டாக நறுக்கிக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை அதே மாதிரி நறுக்கி போட்டுக்கணும். எல்லாம் அவ்வளோதான். அது எல்லாத்தையுமே அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். கலந்து விட்டுக்கிட்டு நல்லா கொஞ்சமாக எல்லாத்தையும் அந்த மசாலா நம்ம போட்டது எல்லாமே மிக்ஸ் ஆகணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வாட்டர் ஊற்றிக்கலாம். கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி அதுக்கப்புறம் மறுபடியும் பிணையணும். பார்த்திங்களா, இப்போ மறுபடியும் நல்லா திக்காகும். மறுபடியும் கொஞ்சம் வாட்டர் எடுத்து தெளிச்சுக்கோங்க. ரொம்ப வாட்டர் போடக்கூடாது. இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாட்டர் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லா திக்காக வரும் பாருங்கள். இந்த மாதிரி திக்காக வந்ததுக்கப்புறம் நல்லா பிணைஞ்சி விட்டுறணும். அவ்வளோதான், மிக்ஸ் ஆகிடுச்சு ஆனியன் அந்த மசாலா எல்லாமே. இப்போ ஆயில் நம்ம ஏற்கனவே ஊற்றி வச்சுருந்தோம் பாருங்கள், சூடாகிடுச்சு. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த ஆனியனை எடுத்து பக்கோடியை எடுத்து போடணும். பார்த்திங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகும். நம்ம 1 கப்பு கடலை மாவு சொல்லியிருந்ததுக்கு 3-4 வாட்டி போடலாங்க. அவ்வளோதான், நல்லா மிக்சிங் ஆகி ஃப்ரை ஆகும். இது நல்லா இப்போ மழை சீசன் அப்போ எடுத்து சாப்பிட்டோம்னா டீக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஆனியன் பக்கோடி கடை ஸ்டைல்ஸ், டீ கடை ஸ்டைல்ஸ்லேயே வந்துடுச்சு. அவ்வளோதான். அதை ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அது மேலே இப்போ எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ நான் 2வது வாட்டியும் போடுறேன் பாருங்கள். இதே மாதிரி நல்லா ஃபுல்லாக போட்டு விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆயிரும். சீக்கிரம் ஆயிருங்க இந்த பக்கோடி. எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கூட. பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே பசங்க கூட கொடுக்கலாம், டீயோடு சேர்த்து கொடுக்கலாம். நம்மளுக்கு கூட மழை நேரத்தில் கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி பண்ணி பார்க்குறீங்களா நீங்கள்? எல்லாருக்கும் தெரியும் பக்கோடினா, ஆனால் நாங்கள் பண்ணுற ஸ்டைலில் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்களா, எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான் ஆனியன் பக்கோடி. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பை.